வணக்கம். நற்பவி கல்வி சேனல்ல 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஆசிரியர் இந்திரன். கலைகளின் உச்சம் கவிதைன்னு சொல்லுவாங்க. கவிதையினை இயன்றவரை பேசுறது மாதிரி எழுதுவதுதான் உத்தமம் அப்படின்னு. அதுவே நம்மளுடைய மானிடத்துக்கு, அதாவது இந்த எழுத்தாளர்கள் செய்யும் ஒரு கடமைன்னு மகாகவி பாரதி அவங்க சொல்லியிருக்காங்க. கவிதை எவ்வாறு பிறக்கிறது அப்படின்னா, எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமா இருக்கிறது, அதை பத்தி தான் நம்ம இந்த கட்டுரையில பார்க்க போறோம். கவிதைன்னா என்ன? எது கவிதை? கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்வுது? கவிதை எழுதுற போது எழுதிட்டு இருக்கவனுக்கு என்ன நிகழ்கிறது? கவிதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு முறை இருக்கு? தொடரும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சகர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்காங்க. எனக்கு விளங்கும் மொழி அப்படின்ற தலைப்புல, மொழி அப்படின்னா அறிமுகம் மாறதுக்கு முன்னாடி பொருள்களும் விலங்குகளும் பறவைகளும் வான் நிலவு சூரியன் மரம் செடி எனக்குள் இருந்திருக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. மொழி அப்படின்னா உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களுடன் கட்டி எழுப்புது அப்படின்னு சொல்றாங்க. மொழி அப்படின்ற ஒன்று எனக்குள்ள தோன்றின உடனே உலகம் எனது கவனிப்புக்குரிய ஒன்றாக மாறியது. எனது உலகத்தை இலையாக பிரித்து வகுத்து தொகுத்து விதவிதமான தூரங்கள்ல வைத்து தொடுத்ததுதான் மொழி. இதன் மூலம் மொழிக்கு உலகத்துல பல கதவுகள் திறக்கப்பட்டது. மொழியின் சாவியை போட்டு திறக்கிற போதெல்லாம் இதுவரை பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்பிடிக்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நானே எனக்கு பிடித்தமான பெயர்களை அதுக்கு சூட்ட தொடங்கினேன் அப்படின்னு அர்த்தம். அவற்றை விதவிதமான அடுக்குகளில் தன்மையாகவும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனை மொழி எனக்கு வழங்கியது அப்படின்றதுதான் எனக்கு விளங்கும் மொழியினுடைய இது. வாளினும் வலிமை. வாள்னா கத்தி. மொழி வழியாக ஒன்றை நம்ம பெயரிட்டு கூப்பிட்ட தொடங்குறதுக்கு அப்புறம் அந்த பொருள் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்துடுது அப்படின்னு நான் உணர்றேன். குழந்தையாக இருந்தபோது அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். வேலையில் மூழ்கிய அம்மா என்னை கவனிக்காத போது திடீர்னு அவரது பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அவர் திடுக்கிட்டு திரும்பி என்னிடம் வந்திருக்காங்க. அப்போதான் என்னுடைய மொழி பெயர்கள் இட்டு அழைத்தவுடன் அவற்றின் மீது அதிகாரத்தை உருவாக்கி கொடுக்குது அப்படின்றத நான் உணர தொடங்கினேன். தொண்டையிலிருந்து சொற்கள் எழும்புகிறது. அவற்றை ஏற்றம் இரக்கம் உச்சரிப்பு வேகம் நிதானம் திருப்பி திருப்பி சொல்லுதல் இடையில் கொடுக்கும் மௌனம் இதுக்கெல்லாம் ஏற்றவாறு பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நான் உணர்றேன். அது மட்டும் இல்லாம கை கால் அசைவுகள் முகத்தின் தசை நார் சுருக்கங்களுடைய அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டின் பகுதியாக இருந்துச்சு. திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்பட்ட போது நான் உறைந்து போன ஒரு பனிக்கட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திடநிலையை அடைந்து விடுகிறேன். இந்த திடநிலையை அடைந்த மொழி அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிற போது எங்கிட்டிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக அது மாறிடுது. நேரடி மொழி. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழிக்கு உணர்ச்சிக்கு மிக ரொம்ப பக்கத்துல இருக்கு. எழுத்து மொழி அப்படி கிடையாது. எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்து. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் மிகுதியாக உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைஞ்சிருக்கு. அதனாலதான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக இருக்கு. எனவேதான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பின உடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிடுது. பேச்சு மொழியில பேச்சை கேட்க எதிராளி என்கின்ற ஒருவன் இருக்கான். எழுத்து என்பது ஒரு வகையில பார்த்தோம்னா தனக்குத்தானே பேசிக்கொள்கிற ஒரு பேச்சு. ஆனா பேச்சுன்றது அப்படி இல்லை. பேச்சுன்றது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. அது அதை உணர்ந்து கவிஞர்கள் சிலர் என்ன செய்வாங்களாம், தங்களுடைய கவிதைகளை எதிரில் இருக்கும் வாசகனுக்கு பேசுவது போல அமைச்சிடுறாங்க. இதையே அவர்களின் நேரடி மொழி அப்படின்னு கருதுறாங்க.
நேரடி மொழி அப்படின்றது என்ன அப்படின்னா, பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டாது. ஆனா வேற்றுமொழி அது ஆவதும் கிடையாது. அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இந்த மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா அப்படின்னு நிர்ணயிக்கிறது அப்படின்னு மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா அவங்க சொல்லியிருக்காங்க. பேச்சு மொழியில ஒரு கவிதை செய்யப்படுற போது அதனுடைய சொல் என்னாகும், உடம்பின் மேல் தோல் போல இயங்குது. ஆனா எழுத்து மொழியில ஒரு சொல் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல போர்த்தி மூடிவிடுது. பெருங்கவிஞர்களுடைய வாய்மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்கள 3 வகையினர் இருக்காங்க. முதல் வகையினர் வால்ட் விட்மன் போன்றவங்க. இவர்களுடைய கவிதைகளை எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாக இருக்காது. இக்கவிதைகள் இறுக்கி சுட்டப்பட்ட கம்பிச்சுருளை போல அல்லாமல் பேச்சு மொழிக்கு உரிய தளர்வோடு கட்டப்பட்டுள்ளது. இதில் பல நேரங்கள்ல கவிதைன்றது நடனம் ஆடிக்கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு அப்படின்ற நிலைக்கு அது நழுவிடும். கவிஞர் மல்லார்மே அப்படின்றப்போ அவங்க மாதிரி இருக்கவங்க 2ஆம் வகையினர். இவர்களுடைய பேச்சு என்ன அப்படின்னா, எதிராளியை விழித்து பேசுவது கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கும், அழைக்கிற மாதிரி இருக்கும். தங்களுக்கு தாங்களே உதட்டு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை இவர்களுடைய கவிதைகள்ல பேச்சு அப்படின்றது மூடிய நிலையில செயல்படுது. தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு இல்லாம தன்னையும் பேசிக்கொள்கிறது. 3வது வகையினர் யாருன்னா, ஸ்பானிஷ் மொழி கவிஞராகிய பாப்லோ நெருடா அவங்கள போன்றவங்க. இவங்களுடைய கருத்துப்படி ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று நமக்கு தோணினாலும் அது பொருளை பற்றியது கிடையாது. அது வாழ்க்கையில வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுது போன்ற கவிதைன்னு சொல்லுங்க. எந்தவித முன்கூட்டி திட்டமோ ஒழுங்கமைதியோ இல்லாம ஒன்றை சுட்டுவது போல காட்டி உடனே எதையும் காட்டாமல் முடித்துவிடுது. கவிதை அப்படின்னா எது என்ற கேள்விக்கு எனக்கு தற்சமயம் கிடைக்கும் விடை இதுதான். அதாவது கவிதைன்னா ஒரு பொருள் அல்ல, அது மொழிக்குள்ள இருக்கக்கூடிய உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்கான முயலும் ஒரு தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடுன்னு சொல்றாங்க. அதுதான் கவிதை என்பதே மொழிதான். ஆதலால் எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துறோமோ அதன் குணாம்சங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த கவிதையினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் ஒரு சிறந்த ஒரு கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் அப்படின்னு பல முகத்தன்மை கொண்டவர். ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் அப்படின்ற நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் இவர் படைச்சிருக்காரு. வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்பார்கள் வால்ட் விட்மன், ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல சங்கர் ஜெயராமன், மல்லார்மே பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் வே ஸ்ரீராம், பாப்லே நெருடா ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல ஆரா வெங்கடாச்சலபதி என்பவர்கள். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோல ஒவ்வொரு புள்ளையும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம்.